ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. லைக் இது இந்த மேட்ச் என்ன என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டு துக்கப்படுறதான்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே நெவர்த்லெஸ் லைக் இட் இஸ் என்ன சொல்றது, லிட்டில் பிட் பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஹாய் ஹேமந்த், அவாஜ் எப்படி போயிட்டு இருக்கு? All good, all good. Welcome to Cricket Pasanga channel, மக்களே. எல்லாருக்கும் வணக்கம் and welcome everyone who was watching. And I'm going to start the video with the note of thank you so much, Ashwin Anna, pride of Tamil Nadu. And நீங்க இந்தியாவுக்கு விளையாண்டது வந்துட்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ரைட். ஏன்னா நீங்க ஒரு லெஜெண்டா இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை மாதிரியான ஒரு பிளேயர் தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி இந்தியா கொடுத்தது. ப்ளஸ் இன்க்ரெடிபிள் லெஜண்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். அந்த T20 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ஓடிஐ அண்ட் இம்பார்ட்டன்ட்லி டெஸ்ட்ல வந்துட்டு பெரிய லெஜண்ட். ஸோ தேங்க்யூ. இது வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலுமே வந்துட்டு ஐ விஷம் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப். ஜாலியாக என்ஜாய், உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஃபேமிலி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த உங்கள் கிரிக்கெட் ஜேர்னியில். ஸோ இட்ஸ் டைம் to be with your family and enjoy your life. Yeah, thank you அஸ்வின். அஸ்வின் வந்துட்டு எப்படின்னா லைக் அவரோட கரியர் வந்துட்டு நம்ம கண்ணால பார்த்துருக்கோம். how he has developed. அதாவது எனக்கு வந்துட்டு தோனி, அதாவது மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறம் என் கண்ணால பார்த்த ஒரு 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 கரியர். ஐ மீன் லைக் how he developed. ஏன்னா 2010 or 9 லைக் இந்த 9-10 வந்துட்டு அவர் வந்துட்டு T20 ஸ்பெஷலிஸ்ட் சொல்லணும். லைக் சிஎஸ்கேல ஆரம்பிச்சு அங்கிருந்து படிப்படியா முன்னேறி இந்தியா டீம்ல வந்துட்டு இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பர்மனன்ட் மெம்பர் ஆகி T20 இருக்கட்டும், ஒரு ஒன் டே இருக்கட்டும் பர்மனன்ட் மெம்பர் ஆகி அதுக்கப்புறம் டெஸ்ட்ல வந்து ஐ திங்க் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வாஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன். அண்ட் சேம் டெஸ்ட் அந்த சீரீஸ்ல அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் அட்டென்ட் பண்ண அச்சீவ்மெண்ட்லாம் வந்துட்டு லைக் சொல்ல முடியாது. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காரு. பேசலாம், பட் லைக் இந்த வீடியோல நம்மளால பேச முடியாது. 15-16 வருஷ கரியர் வந்து லைக் நம்ம ஒரு தம்மா தோண்டு வீடியோல பேசிட முடியாது. But yeah, like we will speak about like what how like Ashwin stood out from all the other காம்படிட்டர்ஸ் இன் இஸ் எரா அப்படிங்கிறத பத்தி முக்கியமா பார்க்கணும். அண்ட் வாட் மேட் அஸ்வின் த கோட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்தியன் கிரிக்கெட்ல ஆப்வியஸ்லி ஹி இஸ் பிகர், ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு காலத்துக்கும் நின்று பேசும், அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அஸ்வின் ப்ரோ. அண்ட் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். இதோட முடியாது, நீங்க வந்துட்டு இன்னும் நீங்க நிறைய வந்துட்டு ஃபியூச்சர்ல எனக்கு I know that you will be there in some part of it, like you will be involved in some part of Indian cricket நினைக்கிறேன். Most probably I am guessing that he will be at some point of the stage, like he will become the man, like I mean coach of Indian team நினைக்கிறேன். Because he is so brainy. அவரோட திங்கிங்ல ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இஸ் அ பிரில்லியன்ட் பிளேயர். அண்ட் அவர் வந்துட்டு ஒரு கோச்சா வரும்போது it will be like நல்லா இருக்கும். லைக் இந்தியன் கிரிக்கெட்டே அடுத்த வாரம் கொண்டு போவார்னு நினைக்கிறேன். யா, தேங்க்யூ அஸ்வின் ப்ரோ. அண்ட் லைக் அதுவும் இல்லாம இனிமேல் நிறைய நாங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் லைக் வி ஆர் ஆல்ரெடி ஃபாலோவிங் யூ. அதுக்கும் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஸோ வாட் யூ கோனா டூ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கறதுலயும் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். தென் வெல்கம் டு இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் அதே மாதிரி லைக் சென்னை கிரிக்கெட் அகாடமில வந்துட்டு லைக் ஒரு மெயினான பொசிஷன்ல இருக்காரு. ஸோ he will develop lot of youngsters. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் லைக் வெளியிருந்து கூட பேர் தெரியாதவங்கலாம் உருவாக்கி கொண்டு வருவாரு. அதுல வந்துட்டு அஸ்வின் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி எப்பவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் லைக் அதோட ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஸோ he is going to develop the young talents அப்படின்னு தான் தோணுது. 100%. ஆல்ரெடி டிஎன்பில ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ சிஎஸ்கேக்கும் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ கவுச் ப்ராசஸ்ல வந்துட்டு ஃபுல்லா இறங்கிடுவாருங்க அடுத்து. ஸ்கவுட்டிங் ரொம்ப சந்தோஷம்.
அப்படியே நம்ம வந்துட்டு நட்டி வந்துட்டு ரொம்ப நல்லது. நட்டி வந்துட்டு அங்க சேலம்ல ஒரு கிரவுண்ட் கட்டின மாதிரி அஸ்வின் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் ஒரு கிரவுண்ட் கட்டி விட்டுருங்க அஸ்வின். அங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராசஸ் இறங்கும். ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஸ்டேட் நம்ம கிட்ட நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு நம்ம ஸ்டேட்ல. ஆனா நிறைய ம். கிரவுண்ட் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்ல நடராஜன் கட்டியிருக்காரு. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிளேசஸ்ல வந்து கிரவுண்ட் இல்லாம இருக்கு. ஸோ நீங்க கிரவுண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு அகாடமி ஃபார்ம் ஆகும். பார்ப்போம். அதெல்லாம் அவரோட பிளான்ல இருக்கும். நம்ம சொல்லி தரணும் அவசியம் இல்ல. ம். பட் விஷிங் ஹிம் ஆல் சக்சஸ் பிஹைண்ட் த அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஆமா செகண்ட் இன்னிங்ஸ். after இது ரியல் செகண்ட் இன்னிங்ஸ் தான். yeah, டுடே இட்ஸ் ஆல் அபவுட் டெஸ்ட். it's all about Match India's third test number 3. என்னாச்சுன்னு பார்க்கணும். yeah, so like as expected, like ரயன் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு நம்ம கூட கபடி விளையாண்டுருச்சு இந்த மேட்ச்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டே த வின்னர் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் இஸ் ரயன் தான் சொல்லணும். நம்மலாம் வரும் லைக் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து வெறும் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். Yeah, என்ன சொல்றது, லைக் ஐ ஃபெல்ட் லைக் ஆஸ்திரேலியாவை எத்தனை செஷன் நம்ம நடத்திருந்தா கூட ஒரு நாளைக்கு செஷன்லாம் இல்ல, நம்ம ஒரு செஷனும் வின் பண்ணல, அதான் உண்மை. நம்ம வின் பண்ணது ஒரே செஷனு, அதுவும் கடைசி செஷனு. மேட்சோட கடைசி செஷன் நம்ம வின் பண்ணிருக்கோம். மேட்சோட கடைசி செஷன் வின் பண்ணி நம்ம மேட்ச் வின் பண்ணிட்டோம். மேட்ச் வின் பண்ணல ஆல்மோஸ்ட். அதுதான் நம்ம வின்னு. அதுவே வின்னு தான். பட் யா லைக் there are a lot of things like at the end of the day இந்த மாதிரி நடந்தங்காட்டி lot of positives for India for the next 2 test match அப்படிங்கிறது தான் உண்மை. பட் லைக் let's see from day one, like day one வந்துட்டு லைக் ஜஸ்ட் ஒரு ஒரு 12 hours நம்ம பவுல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மழை வந்துருச்சு. ஸோ இட் வாஸ் வாஷ்ட் அவுட். ஸோ டே 2 வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு டாமினேட்டட் பை ஆஸ்திரேலியா தான். அதுவும் லைக் ஹெட் அண்ட் ஸ்மித் வந்துட்டு தாண்டவம் ஆடிட்டு இருந்தாங்க, ருத்துவ தாண்டவம் ஆடிட்டு இருந்தாங்க பிச்சில். அண்ட் ஆல்சோ போர் கேப்டன்சி ஃப்ரம் ரோஹித் சர்மா. அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ யா அது அப்படிதான் இருந்துச்சு. லைக் அண்ட் தே ஸ்கோர்ட் அரௌண்ட் லைக் 440 runs. ஈவன் எவ்ரிபடி ஆல்மோஸ்ட் லைக் கேரி ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட். லைக் ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு எல்லாருமே ஒரு பேக் டு த ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்பவே எனக்கு வந்துட்டு திக்குன்னு தான் இருந்துச்சு. சரி நம்மள சம்பவம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் லைக் அகைன் லைக் இந்தியா ஸ்டார்டட் லைக் அந்த அன்னைக்கு தேர்ட் டே அன்னைக்கு வந்துட்டு ஐ திங்க் ஆஃப்டர் லைக் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் டே இந்த லாஸ்ட் லைக் 20 hours என்னவோ தான் இந்தியா ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். And yeah, India were like trailing by some around 300 and something runs and lost 4 wickets. 3 wicket 4 wicket போயிடுச்சு அன்னைக்கு. 4 wicket. 4 wicket. So at the end of the day இப்படி தான் terrible 4 wickets. யாருக்கு 4 wicket? கமின்ஸா? terrible 4 wicket ன்னு சொன்னா நம்மளோட 4 wickets விட்டாங்க சொல்றியா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சீரீஸ்ல வந்துட்டு ரிப்பீட்டடா நம்ம பாக்குற ஒரு பேட்டர்ன் என்னன்னா லைக் ஈவன் போத் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா ரெண்டு பேர்த்துக்குமே என்ன சொல்றது, ஒரு பேட்டிங் வந்துட்டு ரொம்ப சொதப்பலான பேட்டிங்கா இருக்கு. லைக் போத் ஆஃப் த டீம்ஸ் ஆர் லைக் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஃபார்ம். பேட்டிங்ல வந்துட்டு ஃபார்மே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அங்க வந்துட்டு யாரு ஸ்டாண்ட் அவுட்னா ஹெட் மட்டும் தனியா தெரியுறாரு. அவர் மட்டும் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா லைக் யாரு இங்க ஸ்டுட் அவுட்டா தெரியாது. ஸ்டாண்ட் அவுட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நம்ம பும்ரா வந்துட்டு இல்லைன்னா பும்ரா மட்டும் பவுலிங்ல அவர் சப்போர்ட் இல்லாம அவர் மட்டும் ஏதோ தனியா போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஓவராலா கம்பேர் பண்ணும்போது தேர் பவுலிங் இஸ் பெட்டர் தான் அவர்ஸ் தான் தோணுது. ஏன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறாங்க. இங்க வெறும் பும்ராவை மட்டுமே வச்சு நம்ம போயிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் பும்ராவை மட்டுமே டிபெண்ட் லைக் எனக்கு புரியல. லைக் ஒரே பிளேயர் நம்ம நம்பி டிபெண்ட் ஆகி கம்ப்ளீட்டா போனா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கெட்ஸ் இன்ஜுரியெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சு டச் அவுட் ஆகக்கூடாது. பட் ஒருவேளை ஆயிடுச்சுன்னா லைக் வாட் இந்தியா வில் டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதே மாதிரி பேட்டிங்ல வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரே ஒரு வாரியர் தான், ரேவந்த் லோன் வாரியர் கேஎல் ராகுல் மட்டும்தான் லைக் ரொம்ப கன்சிஸ்டன்டா ஆடுறாரு. ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ பேக்ட் ஹிம் இன் டெஸ்ட். லைக் ஐ எம் ஸ்டில் லைக் ஐ ஹேவ் தட் ஒப்பீனியன் தட் ஹி இஸ் நாட் அ குட் T20 பிளேயர். T20 அவருக்கு அந்த ஃபார்மேட் செட் ஆகாது. பட் டெஸ்ட் அண்ட் ஒன் டே, ஈவன் ஒன் டே ஆல்சோ அப் டு சம் பாயிண்ட் இஸ் ரியலி குட் பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். ஸோ யா உன்னோட கமெண்ட் என்ன? என்னோட கமெண்ட் என்னன்னா, என்னதான் ஹெட் வந்துட்டு நல்லா விளையாண்டாலுமே அவரோட சான்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 100 கிட்ட வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருக்கணுமா இருந்துச்சு. ஸ்டில் அவரோட 50 சான்ஸ் நிறைய கொடுத்தாரு ஹெட் ஆடும்போது.
அண்ட் அவரோட ப்ராப்ளம் என்னன்னா எல்லாருமே வெளியே இருந்து சொல்லிட்டாங்க அவரை நம்ம அட்டாக்கே பண்ண மாட்டோம், அவரை விட்டுட்டு ம். அவரை சுத்தி விளையாடலாம்னு பாக்குறோம், விச் இஸ் நாட் குட். ஏன்னா நம்ம ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ற ஒரு பிளேயர் இருக்கும் போது அவருக்கு நம்ம வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணாதான் வந்துட்டு அந்த கவுண்டர் அட்டாக் கம்மியாகுமே தவிர நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ற பிளேயரை வந்துட்டு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு நம்மள கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, விச் காசஸ் ம். 450 ரன்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ம். இன்னிங்ஸே வந்து ஒரு 450ன்றது பெரிய ஒரு இது. அண்ட் அவங்க 450 கொடுத்த உடனே வந்துட்டு நம்ம 4 விக்கெட் லூஸ் பண்ணோம், விச் இஸ் அ வெரி பேட் டே. அதாச்சும் டே 3 முடியும் போது இந்தியா கையில மேட்சே கிடையாது. இந்தியா கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா ஆஸ்திரேலியாவோட வயித்துக்குள்ள போயிடுச்சு. அந்த மேட்ச் திருப்பி வெளியே வயித்துக்குள்ள இருந்து கை விட்டு எடுத்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேட்ச் எடுத்தோம். எக்ஸாம்பிளா பார்க்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா டே 4மே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி லோன் வாரியர் கேஎல் ராகுல் மட்டும் தான் கன்சிஸ்டண்டா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப விக்கெட்ஸ் 4 விக்கெட் வந்துட்டு டே 3ல 4 விக்கெட் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கேவலமான விக்கெட். அந்த விக்கெட்லாம் இது வந்து மேட்ச் டிராவ் ஆனதுனால பேச முடியல, ஆனா அதெல்லாம் தனியா பேசணும். ஏன்னா விராட் கோலி விக்கெட்டு எல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விக்கெட்டு, கழுவி கழுவி ஊத்துறாங்க எல்லாரும். ரொம்ப அது என்ன சொல்றதுனே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு இது கொடுக்குறாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே 4ஓட ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா உடனே அவுட்டு. அப்படியே ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு ரோஹித் எல்லாருமே. சர்மா வந்து கம்ப்ளீட்டா ஃபார்ம் அவுட். பட் கமிங் பேக் டு லைக் அந்த ஹெட் பத்தி நம்ம பேச ஆகணும். லைக் லைக் ரோஹித் சர்மாஸ் கேப்டன்சில வந்துட்டு ஹெட் வந்துட்டு எனக்கு லைக் அகேன்ஸ்ட் ஹெட் வந்துட்டு க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. ஆக்சுவலி எல்லா டீமும் என்ன பண்றாங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுவாங்க. லைக் தே வாண்ட் ஆஸ்க் ஹிம் டு டிரைவ் த பால். முட்லெந்த போட்டு அவங்க விக்கெட் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பாடிக்கு அட்டாக் பண்ணுவாங்க. இல்லை ஏர்கர் போட்டு அவர் அவுட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அதை வந்துட்டு எதுவுமே பண்ணாம டிரைவரை விட்டு நம்ம ஆளுங்க வந்துட்டு விக்கெட் எடுக்கணும்னு பாக்குறாங்க. தான் இது வந்து ப்ராப்ளம் ஆகுது. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி லைக் ஹெட் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் செட் ஆயிட்டாருன்னா அவர் அட்டாக் பண்ண மாட்டேன்றாங்க. லைக் அவங்க சுத்தி இருக்கிற விக்கெட் எடுக்க பாக்குறாங்க. தட் இஸ் ஆடிங் அட்வான்டேஜ் டு ஹெட்ஸ் கேம். அதுதான் நடக்குது. இன்னைக்கு அவர் விக்கெட் எடுத்ததை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோர்த் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ் இதுல பாத்தீங்கன்னா லைக் தே ஹவ் அட்டாக்ட் ஹெட். ஸோ இதே ஹெட்டை வந்துட்டு 2019 வந்துட்டு லைக் இந்தியா வந்த பிஜிடி ஆஸ்திரேலியா. ஸோ அப்போ வந்துட்டு அவரோட அந்த வீடியோ பார்க்கணும். லைக் இட் வாஸ் டெரிஃபைங் டு ஃபேஸ் பும்ரா அப்படி இப்படின்ற எல்லாம் சொல்றாரு. ஸோ அவ்வளோ பயப்பட்ட ஹெட்டா இப்போ வந்துட்டு இப்ப ஆடிட்டு இருக்காருங்க போது நம்ம தான் நம்மளோட அப்ரோச் வந்து மாறி இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம லைக் ஆப்வியஸ்லி பயமுறுத்தல, நாட் அட்டாக்கிங். நம்ம பயமுறுத்தல, வி ஃபெயில் டு அதுதான் அட்டாக்கிங். அவங்களுக்கு பயம் இருக்கு. பட் ஆனா காமிச்சுக்க மாட்டேன்றாங்க. அது வந்து அந்த வீடியோல பார்க்கும்போது அப்ரூட்டா தெரியுது நமக்கு. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பயப்படுற ஆள் தான் வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க மென்டலா. இந்தியானாவே ஒரு என்ன சொல்றது ஒரு லெப்ட் ஹேண்ட் ட்ரீட் பண்றாரு அவரு. சோ அதுதான் ஸ்டார்ட் அட்டாக்கிங் லைக் ரோஹித் சர்மா கேப்டன்சில என்ன வந்துட்டு ஒரு எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்குன்னா லைக் அட்டாக்கிங் கேப்டன்சியா இல்ல இது. லைக் பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ண மாட்டேன்றாங்க. பேட்ஸ்மேன் அடிக்க ஆரம்பிச்சாவே ரொம்ப டிஃபென்சிவா போயிடுறாங்க. அதுதான் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் என்ன சொல்றது ஒரு ஒரு சேஞ்ச் ஒரு ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுக்காதது அதுதான் ஒரு ரீசனும் எனக்கு தோணுது. இல்லையா நம்ம பேட்ஸ்மேனும் அதுக்கு ஏத்த மாதிரி லைக் பெருசா ஆடுறது இல்லை. கேஎல் ராகுல் இஸ் லைக் அங்க வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட பிக்சர்ல வந்துட்டு லோன் வரைகிற மாதிரி கேஎல் ராகுல் தான் வந்து காப்பாத்தின்னு இருக்காரு. அப்புறம் கீழே அங்கங்க நிதிஷ்குமார் ரெட்டியோட கேமியோ கொடுக்குறாரு. லைக் இந்த மேட்ச்ல வந்துட்டு ஜடேஜா வெல் பிளேட். லைக் சீரியஸ்லி ஜடேஜா இல்லைன்னா நம்ம வந்துட்டு அந்த ஃபாலோ ஆன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிருக்கவே வாய்ப்பே கிடையாது. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் இந்த லாஸ்ட் விக்கெட் பேர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு என்ன சொல்றது அப்படி அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு எப்படி திக்கு திக்குன்னே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணது வந்துட்டு லைக் இட் இஸ் நாட் தேர் ஜாப். லைக் தே பில்ட் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 35 runs ஆர் சம்திங். இட் இஸ் நாட் தேர் ஜாப். லைக் அவங்க வந்து நாங்க வந்துட்டு ஏதோ செலிப்ரேட் அவங்க ஏதோ செஞ்சுரி அடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. மேல இருக்க போட்டோ பார்த்தா தெரியும். பட் லைக் ஓகே செலிப்ரேஷன் இஸ் ஃபைன். லைக் யூ ஹவ் அவாய்டட் ஃபாலோ ஆன் சோ தட் யூ குட் லைக் என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு பேக் ஃபுட்ல போக மாட்டோம். லைக் ஐ திங்க் அட்லீஸ்ட் வி குட் ட்ரா திஸ் மேட்ச். ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல டிராவ் எடுக்கிறதும் ஒரு ஒரு ரிசல்ட் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிகாஸ் தட் வில் பூஸ்ட் த டீம் கான்ஃபிடன்ஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஃபர்தர் மேட்சஸ் அப்படிங்கிறங்காட்டி ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் த செலிப்ரேஷன். பட் ஆனா லைக் இந்த லாஸ்ட் பேர் வந்துட்டு 34 runs புட் அப் லைக் ஸ்கோர் பண்ணி ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ற அளவுக்கு போயிருக்க கூடாது. லைக் அவர் சீனியர் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் அதர் பேட்ஸ்மேன்ஸ் ஹேஸ் டு ஸ்டெப் அப். இதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஸ்டெப் அப்பே பண்ண மாட்டேன்றாங்க. நீ என்ன நினைக்கிற ஹேமந்த்? சி த திங் இஸ் ரொம்ப ரொம்ப இதுவான விஷயம் என்னன்னா இப்போ வந்துட்டு நம்மளோட
அப்ரோச்சே வந்து மாற்றணும். அதாச்சும் வந்துட்டு இட்ஸ் வெரி ஹை டைம். இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் தான் இருக்கு. அதுவும் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எம்சிஜில இருக்கு. அவங்களோட அப்ரோச் கம்ப்ளீட்டா மாத்தணும். எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. இப்போ வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிங் எனக்கு வந்துட்டு எப்படி பாக்குறேன்னா, நான் பேட்டிங் லைனப் பேட்டிங் வந்து ரொம்ப ஆல்ரவுண்டர்ஸ். ஸ்ட்ராங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா பவுலிங் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருக்காரு. இதே இப்ப நீங்க வந்துட்டு விராட் கோலி. தோனியோட கேப்டன்சிலயும் இருக்கட்டும், விராட் கோலி கேப்டன்சிலயும் இருக்கட்டும், 5 ப்ராப்பர் பவுலர் எடுத்துட்டே போவாரு. 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர் எடுத்துட்டே போவாங்க கண்டிப்பா. அதுல வந்துட்டு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்களே தவிர, ஆனா பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் லைக் நிதிஷ்குமார் ரெட்டி கூட வந்துட்டு பவுலிங்ல வரமாட்டாரு. அவர் பேட்டிங்ல தான் போவார். அப்படி பார்த்தோம்னா நம்ம 4 பவுலர்ஸ் தான் விளையாடுறோமே. ஈவன் கவுண்டிங் ஜடேஜா. ஓகேங்களா? ஐ திங்க் இல்ல நான் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 4 பவுலர்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். 7 பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போறாங்க. ஆனா எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, டோனியோட கேப்டன்சியும் சரி, ஓகே. விராட் கோலியோட கேப்டன்சி எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, 6 பேட்ஸ்மேன் இருந்தாலுமே 6 பேட்ஸ்மேனே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு தெரியும். இங்க வந்துட்டு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில வந்துட்டு பேட்டிங் லைனப் ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சுவலி. 8 பிளேயர் வந்துட்டு நல்லா பேட்டிங் விளையாடுற அளவுக்கு அவர் வச்சிருக்காரு. ஆனாலுமே வந்துட்டு அவரால ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னும் போது எனக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? எதனால வந்துட்டு அந்த மாதிரியான ஃபெயில் நான் ஆகுது? வந்துட்டு இது வந்துட்டு கேப்டன்சி ஸ்டைல்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட் ப்ராபபிலி அக்கார்டிங் டு கரண்ட் சினாரியோ அப்படி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கரண்ட்லி இந்தியன் பேட்டிங் ஃபார்ம் வந்துட்டு யாருமே வந்துட்டு சரியா இல்லை. ஸோ ஐ திங்க் லைக் யூ டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் இஸ் பேட்ஸ்மேன். ஸோ அதுதான் வந்துட்டு டீப்பா பேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் பவுலிங் வைஸ் லைக் இட்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி லைக் பும்ரா நல்லா போடுறாரு, சிராஜ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஆகாஷ்தீப் இல்லைன்னா ஹர்ஷித் ராணா ஆடுறாரு. அண்ட் லைக் யூ ஹேவ் ஒன் ஸ்பின்னர் லைக் ஹூஸ் அன் ஆல்ரவுண்டர், எதர் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆர் அஸ்வின். அது போக நிதிஷ்குமார் ரெட்டி. சோ இந்த நிதிஷ்குமார் ரெட்டியும் இப்போ ஜடேஜா எடுத்தது காரணமே இந்தியா ஹேவ் டு பேட் டீப். லைக் லைக் என்ன சொல்றது, அவங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி பேட்டிங் போலேன்னா லைக் சம்படி ஹேஸ் டு லைக் சேவ் இந்தியா. சோ அந்த மைண்ட் செட்ல தான் எடுக்கிறாங்க. ஓகே. இதுவே வந்துட்டு ஒருவேளை லைக் இந்த 2 மேட்சும் வந்துட்டு ரிசல்ட் வேற மாதிரி இருந்ததுன்னா தே மைட் ஹவ் கான் ஃபார் ஒன் மோர் பேஸ் பவுலர். பட் ஆனா இந்த ஸ்குவாட்ல இன்னொரு பேஸ் பவுலர் எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா லைக் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேஸ் பவுலர் எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியோட வந்துட்டு அவரோட கேப்டன்ஷிப் கீழே பாத்தீங்கன்னா மினிமம் 3 to 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருப்பாரு. லைக் தோனியோட கேப்டன்சிக்கும் விராட் கோலியோட கேப்டன்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஈவன் இஃப் யூ ஆர் பிளேயிங் இன் ஓவர்சீஸ் தோனி வில் லைக் தோனிக்கு வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் மேல ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ரெண்டு ஸ்பின்னர் வச்சிருப்பாரு. எப்பவுமே ஜடேஜா அஸ்வின் ஆடுவாங்க. லைக் இஃப் இல்லைன்னா லைக் வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க கண்டிப்பா. பட் ஆனா லைக் கோலியோட கேப்டன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் லைக் பேஸ் பவுலர்ஸ் ஆர் வெரி மச் நீடட்னு அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் எப்பவுமே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருப்பாங்க ஓவர்சீஸ்ல, எதர் அஸ்வின் ஆர் ஜடேஜா. தென் தே வில் கோ வித் 4 பேஸ் பவுலர்ஸ். அஸ்வின் ஆர் அஸ்வின் இல்ல என்னோட கேள்வி பும்ரா, என்னன்னா, இப்ப ஷமி. நீங்க பாத்தீங்கன்னா அது ஓகே தான். அவங்கவங்க இப்படி எடுத்துட்டு போறாங்க. ஃபார்மட்லாம் ஓகே தான். பட் நீங்க இங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் ஒண்ணு நடக்குது. இப்ப ஈவன் T20லயே பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துட்டு போறாரு ரோஹித் சர்மா. அவரோட கேப்டன்சி ஸ்டைலே வந்து எனக்கு அவரோட டீம் ஃபார்மேஷன் ஸ்டைலே வந்து எப்படின்னா பேட்டிங் ரொம்ப லைனப் கீழே வரைக்கும் டவுன் வரைக்கும் வர மாதிரி எடுக்கிறார். T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், விச் இஸ் ஃபைன். பட் எனக்கு என்ன கேள்வினா, இந்த 4 பவுலர் தான் எடுத்துட்டு போறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்துட்டு பேட்டிங்கோட நிறைய இருக்கு. ஆனா பேட்டிங் வந்துட்டு குவாலிட்டியா இல்ல. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, பவுலிங் 4 பேர் எடுத்துட்டு போறாங்க. அந்த 4 பேருமே வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டிவா எல்லா மேட்சும் போட மாட்டாங்க. விச் இஸ் மேக்கிங் ஒரு பவுலரோ இல்ல 2 பவுலரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ விராட் கோலி வந்து 5 பேர் எடுத்துட்டு போனாலுமே அட்லீஸ்ட் அந்த 5 பேர் வந்து ஈக்குவலா வெயிட் பண்ணி கரெக்டா பவுலிங் போடுவாங்க. பேட்டிங் வந்துட்டு 6 பேர் தான் பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு போவாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் தான் இருப்பாங்க. இல்லனா 2 ஆல்ரவுண்டர் இருப்பாங்க மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்சு 2 ஆல்ரவுண்டர் இருக்க மாட்டாங்க. ஜடேஜாவோ அஸ்வினோ ஆடுவாங்க. அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் தான் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு அப்ப பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ வந்து பேட்டிங் லைனப் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா தெரியல. அண்ட் எனக்கு பவுலிங் லைனப்லயும் வந்துட்டு ஒரு ரொம்ப பூம்ரா பிரஷர் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லா மேட்சுமே அவரே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. சோ அதனால வந்துட்டு அந்த ஒரு கொஸ்டினை கேட்டேன். அதுதான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியோட கேப்டன்ஷிப்ல எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க கிளியர் கட்டா வந்துட்டு ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. ஐ வில் ஆல்வேஸ் கோ வித் 5 bowlers and 6 batsmen அப்படின்றது வந்துட்டு கிளியர் கட்டா லைக் லைக் ரிசல்ட் எப்படி போனாலும் திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு பிளே, இதுதான் நம்மளோட டீமோட ஃபார்மேட்னு ஒரு இதுல போனாங்க. பட் ஆனா இந்த ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்ல எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. லைக் ஒன்னு சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். ஈவன் லைக் நம்ம 2021 22 நடந்த வேர்ல்டு கப் லைக் ஆஸ்திரேலியா நடந்தது வந்துட்டு நாங்க வந்துட்டு முதல்ல வந்து அடிச்சாட போறோம் சொல்லி ஆட ஆரம்பிச்சு சொல்லி போன டோர்னமெண்ட்ல ஸ்டார்ட் ஃபைடிங் அதான் நடந்துச்சு. ஸோ சொன்னது ஒன்று செய்யறது ஒன்னா தான் இருக்கு. லைக் ஐ திங்க் லைக்
இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேப்டன்ஸ் மைண்ட் செட். லைக் விராட் கோலி வந்துட்டு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம இதுதான் பண்ண போறோம்னு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. அந்த கிளாரிட்டி ஐ திங்க் ரோஹித் சர்மா கிட்ட மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் விராட் கோலி அண்டர் விராட் கோலிஸ் கேப்டன்ஷிப் நமக்கு வந்துட்டு ஒரு சாலிடான 6 பேட்ஸ்மேன் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனர் தவானா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்தது யாரு, முரளி விஜயா இருக்கட்டும். அப்ப வந்து முரளி விஜய் இருந்தார், முரளி விஜய். அதுக்கப்புறம் கூட வந்துட்டு ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த புஜாராவா இருக்கட்டும், ஒரு ரஹானாவா இருக்கட்டும், ஒரு விராட் திவாடி. கோலியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பந்த் இருந்தாரு கொஞ்ச நாள், இல்லைன்னா வந்துட்டு பந்த் இல்லைன்னா ஒரு சாஹா கொண்டு போவாங்க. சோ இவங்க 6 பேருமே வந்துட்டு ஒரு சாலிடான பேட்ஸ்மேன்ஸா தான் இருந்தாங்க, எக்ஸப்ட் சாஹா. மேக்கிங் ஓகேவா, சென்ஸ். சாகாவோட இட் இஸ் ஒர்க் ஜாப் வெல் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, சோ இவங்க சாலிடா இருக்கும்போது லைக் தே நோ ஹவு டு ஆங்கர் த இன்னிங்ஸ், ஹவு டு பேஸ் த இன்னிங்ஸ், எப்படி ஆடணும், டெஸ்ட் இப்படித்தான் அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு கரெக்டா இருந்துச்சு. பட் ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எல்லாமே யங்ஸ்டர்ஸ், தே ஆர் லேர்னிங் ஸ்டேஜ். ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் ப்ரோன் டு எரர்ஸ். ஸோ அவங்க ஆப்வியஸ்லி ஏதாவது எரர் இது பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு ஸோ ஐ டோன்ட் லைக் ரோஹித் சர்மா டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் இந்த யங்ஸ்டர்ஸ் பேட்டிங் நினைக்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு. ஏன்னா ஒரு ஜெசஸ் ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ஒரு சுப்பன் கில்லா இருக்கட்டும், அது கீழே வர ஒரு பந்து விட்டுறலாம். பந்து வந்து ஒரு பெரிய லைக் ப்ரூவன் கமோடிட்டி. வேற யாரு இருக்கா, நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, லைக் இட் இஸ் நாட் அன்ப்ரூவன்ல. ஸோ அதனாலதான் வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு நினைக்கிறேன். அண்ட் பவுலிங்ல லைக் த ப்ராப்ளம் வித் பவுலிங் வாஸ் ஷமியை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதுதான் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய இதா தெரியுது. ஏன்னா லைக் அவ்வளவு குவாலிட்டி வைஸா அவ்வளவு இல்லைங்கிறது வந்துட்டு எவ்வளவு அப்ரூட்டா தெரியுதுன்னா லைக் பும்ரா தோத்தி. ஏன்னா லைக் ஷமியோட ஸ்பெல் வந்துட்டு கண்டெயின் பண்ணுவாரு. ஈவன் சிராஜ் வில் கெட் விக்கெட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஷமி. அண்ட் ஷமி செகண்ட் இன்னிங்ஸ் ஆகும்போது ரிவர்ஸ் ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா லைக் ஷமியை வந்துட்டு கையில பிடிக்கவே முடியாது. ஸோ லைக் இந்த 3 பேர்த்துக்கும் அதனால வந்துட்டு ஒரு ஒரு விக்கெட்ஸ் காலம்ல இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஷமி மிஸ் ஆகிறங்காட்டி அந்த ஷமியோட குவாலிட்டி பவுலர் வந்துட்டு ஆகாஷ் தீபா இருக்கட்டும், லைக் ஹர்ஷித் ராணா இருக்கட்டும், லைக் தே ஹேவ் சச் டைம் டு ப்ரூவ். பட் லைக் இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஸ்திரேலியா போது எதிர்பார்க்க முடியாது தான். ஏன்னா ஷமியே ஃபர்ஸ்ட் சீரீஸ் அப்படி கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஒரு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான மாதிரி தெரியலாம். பட் ஆனா லைக் தேர்ட் இன்னிங்ஸ் லைக் ஆகாஷ் தீப் பவுல்னா ஐ ஹேவ் சோ மச் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். ஹி வில் பி அ குட் பவுலர். லைக் ஏன்னா ரொம்ப செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லாவே ஆகாஷ் தீப் பவுலிங் போட்டாரு. So there are signs that he will do well than Harshit Rana. So I think like most probably they will back Akash Deep for the next match ன்னு எனக்கு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட். ஆல்ரெடி வந்துட்டு இது வந்து நான் பார்த்தேன். லைக் ஆல்ரெடி வந்து மைண்ட் கேம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் கேம் வில் பூஸ்ட் த கான்பிடன்ஸ் ஆஃப் இந்தியன் டீம். இந்தியன் டீம் வந்துட்டு ஏன் இதை பூஸ்ட் பண்ணணும்னா லைக் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு லூஸ் திஸ் மேட்ச். ஓகேவா, இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு லூஸ் திஸ் மேட்ச். மழை மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நாம தோத்துருப்போம். அவங்க இன்னும் கொஞ்சம் ஓவர் கூட ஆடிட்டு ஒரு 350 ரன் கொடுத்திருந்தாலும் நம்மளால அடிச்சிருக்க முடியாது. அதுதான் உண்மை நம்ம பேட்டிங் ஃபார்ம்ல. பட் எனிதிங் கூட கேப்டன், அதாவது கிரிக்கெட் வந்து கிரேசியான கேம், என்ன வேணா நடந்திருக்கலாம். அதே மழைதான் நம்மளுக்கு பெஞ்சது, அவங்களுக்கு மழையே பெய்யல. அதனால அவங்க சாலிடா போக முடிஞ்சது. அதே மழை நம்மளுக்கு பெஞ்சு நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலி நம்ம பிளேயர் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா 100 ரன்ஸ் கூட அடிச்சிருப்போம். இல்ல ஒரு 450 ரன்ஸ் வந்துட்டு நீ அடிச்சதுக்கு அப்புறம் லைக் ஒரு டே ஃபுல்லா நீ வந்துட்டு ஆல்ரெடி லைக் யூ ஆர் டயர்டு. அண்ட் லைக் அந்த 4 விக்கெட் விழுந்தது கூட ஏன்னா வந்துட்டு யூ ஆர் ஆல்ரெடி டயர்டு. லைக் ஓகே, ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 75% ஆஃப் டேலி வந்து நீ ஃபீல் பண்ணிட்டு திருப்பி வந்து ஆடுறது வந்து கஷ்டம் தான். ஸோ ஆல்ரெடி வி ஆர் இந்த பேக் ஃபுட். சரியா, அது 450 ரன்ஸ் வந்துட்டு உன் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஏன்னா சின்ன ஸ்கோர் இல்ல, ஒரு 250 ரன்ஸ் தான் வந்துட்டு ஓகே யூ வில் லைக் நீ ஆடிடலாம். பட் ஆனா ஒரு 450 ரன்ஸ்ங்கிறது லைக் மென்டலி உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனாலதான் சொல்றேன் இந்தியா வாஸ் பேக் ஃபுட் டு லூஸ். ஏன்னா இந்தியா டீமோட அந்த என்ன சொல்றது, ஒரு அவங்களோட பாடி லாங்குவேஜ்லயே தெரிஞ்சிருக்கும் லைக் தே ஆர் நாட் அப் டு தட் லெவல். சொல்ல வரல, ஓகேவா, மழை பெய்யலன்னா அவங்க நல்லாவே அடிச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்களா? மழை பெய்யலைன்னா அவங்க இன்னுமே லைக் தே ஹேவ் இனஃப் டைம் டு பண்டில் அவுட் இந்தியா தான் சொல்றேன். ஏன்னா இப்போ 3வது நாள் வந்துட்டு அவங்க 450 ரன் அடிச்ச போது மழை வரவே இல்லை. நம்ம 4 விக்கெட் போகும்போது மழை வரலையே, 4வது நாள்ல தானே மழை வந்துச்சு. ஆனா வந்துச்சுல மழை, நம்ம இல்ல மழை வந்துச்சு, ஆனா 4வது நாள்ல தானே வந்துச்சு. இப்போ ஒருவேளை வந்துட்டு இன்னொரு 50 ஓவர் ஆப்வியஸ்லி லைக் காலையிலேயே ரோஹித் சர்மா எடுத்தாங்க. ரோஹித் சர்மா எடுக்கிறவங்க மழை வரல. கரெக்டா, ராகுல் அண்ட் ஜடேஜா அவங்க விளையாடும் போதுதான் மழையே வந்துச்சு. புரியுதா? சோ என்ன சொல்றேன், லைக் மழையே வரலன்னா இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு ஹாஃப் டே முன்னாடியே முடிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இதுவரையும் நான் இந்த சீரீஸ்ல இந்தியாவோட பேட்டிங் பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். சோ அந்த மாதிரி தான் மோசமா ஆடி இருக்காங்க.
ஸோ அதனாலதான் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன், லைக் இந்த மழை வந்ததும் நமக்கு இந்தியாவுக்கு சாதகமா போயிடுச்சு. பட் 5th டே மழை வராம இருந்ததுன்னா நமக்கு சாதகமா போயிருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த வேவி பாய்டு. பட் ஆனாலும் அது என்ன எப்படி வேணா மாறி இருக்கலாம். மேபி ஆஸ்திரேலியா வென் ஃபார் ரிசல்ட். நம்ம 275 கொடுத்தோம், அவங்க ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க. அது ஓவர் கான்பிடண்டா கூட ஆயிருக்கலாம். பட் இல்ல வந்துட்டு கரெக்டான ஒரு டிக்ளரேஷனா கூட இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் திஸ் டிரா வில் லைக் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் உருவாக்கும். ஏன்னா அது அவங்க மேட்ச், அவங்க கையில இருந்த மேட்ச் நம்ம வந்துட்டு டிராவா முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தியா வந்துட்டு தோத்த மேட்ச் வந்துட்டு நம்ம பக்கம் ஒரு 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 நியூட்ரலான ரிசல்ட் வந்தாங்காட்டி இது வந்துட்டு இந்தியன் கேம்ப்ல வந்துட்டு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஸோ வித் திஸ் கான்பிடன்ஸ் அதே மாதிரி அடுத்த 2 மேட்சும் வந்துட்டு அடுத்த 2 மேட்ச் ஆட போற 2 பிச்சுமே வந்துட்டு இட் வில் சூட் இந்தியன் கண்டிஷன்ஸ். ஆல்மோஸ்ட் சிமிலர் டு இந்தியன் கண்டிஷன்ஸ்ன்றாங்க. சோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு லைக் ஃப்ரம் நவ் ஆன் லைக் இந்தியா ஷுடன்ட் லாஸ். ஐ திங்க் லைக் இந்தியா ஹேவ் a ஃபேவர் டு வின் திஸ் சீரிஸ் தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது இந்த சீரிஸ். அட்லீஸ்ட் இந்த 2ல ஒரு மேட்சாவது கண்டிப்பா அடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல கடைசி விக்கெட் எடுக்க வக்குப்பூ இல்ல, இதுல உனக்கு பேச்சு பூ எதுக்குடா அப்படின்ற மாதிரி. உங்க கையில இருந்த மேட்ச, உங்க வாய்க்குள்ள இருந்த மேட்ச நாங்க உங்க வாயில கை விட்டு எடுக்கும் போது மூஞ்ச மட்டும் சிரிச்சுன்னே வச்சுட்டு வயிறெல்லாம் எரியுதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த கமெண்ட் எனக்கு. இல்ல இது வந்துட்டு ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் மைண்ட் கேம்ஸ். இதெல்லாம் நாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச். லைக் அவங்க வந்துட்டு ஃபாலோ ஆன வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. லைக் இது அவனுங்களே அந்த பொசிஷன் இருந்தாலும் அவனுக்கு தான் பண்ணிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு மைண்ட் கேம். இதெல்லாம் நீங்க வந்துட்டு தோக்குறீங்கடா, நீ தோத்தாங்கோலி அப்படின்னு சொல்றேன். நீங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம காதலே இதெல்லாம் தம்பி நாங்க வந்துட்டு கீப் பாயிண்டிங் காலகட்டத்துல இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் சும்மா போறா அப்படின்னு சொல்லிட்டு போற வேண்டியதான். பிரஸ் மீட்ல கூட வந்துட்டு மழை பெஞ்சதுனால வந்துட்டு இந்தியா சேவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மழை பெஞ்சதுனால நீங்க தான் தப்பிச்சீங்க ஆக்சுவலி. ஏன்னா இந்த சீரிஸ் தோக்கறதுனாலயோ இது இல்ல ஒரு இந்த 89 for 7 கொடுத்தாங்கல்ல, நான் நினைச்சேன் இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்குடா, இதை அடிச்சிடலாம். ஏன்னா 55 ஓவர் இருந்துச்சு. மழை மட்டும் வரலடா இவங்க அடிச்சு விட்டுருப்பானுங்க. அதேதான் நானும் சொல்றேன். அதே மழை பெய்யும் போது இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இந்தியாவுக்கு லைட்டா ஒரு அது எப்படி இவங்க வந்துட்டு ஒரு ஒரு இன்ச்சு கொடுத்தா யார் எடுப்பாங்களோ அட்லீஸ்ட் இந்தியா வந்து ஹாஃப் யாராவது எடுப்பாங்க. சும்மாலாம் கிடையாது இந்த இந்தியா டீம். சோ ஆப்வியஸ்லி அந்த சான்ஸ் இருந்துச்சு, இருந்துச்சு. இன்னொரு क्वेश्चन இருந்துச்சு எனக்கு. மேன் ஆஃப் தி மேட்ச் ஹெட் கொடுத்திருக்காங்க. நீங்க அதுக்கு ஓகே சொல்லுவீங்களா இல்ல எப்படி? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு? ரெண்டு பேரு, ரெண்டு கண்டெண்டர் தான். ஒன்னு ஹெட், ஒன்னு பும்ரா. இல்ல உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? ஹெட்டுக்கு வந்து போறது வந்துட்டு நியாயமா இல்லனா வந்துட்டு பூம்ரா கொடுக்கிறது நியாயமா? ஏன்னா எனக்கு வந்துட்டு சத்தியமா ஹெட் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேர்னு தோணல. பட் அன்ஃபேர்னு தோணக்கூடாது. பட் ஆனா வந்துட்டு லைக் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே நல்லா பண்ணதுன்னு பார்த்தா பும்ரா தான். 2 இன்னிங்ஸ்லயுமே அங்க 6 விக்கெட், இதுல ஒரு 3 விக்கெட், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இதுல 5 விக்கெட் எடுத்து 10 விக்கெட் மேட்ச் எடுத்திருப்பாரு. பட் அது எப்படி வந்துட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் கொடுக்க முடியும்? ஏன்னா இது வந்து ஆஸ்திரேலியா மேட்ச். ஏன்னா அவங்க ஒரு டாமினேட்டிங் பொசிஷன்ல போயிட்டாங்கல்ல, அதனால ப்ராபபிலி கொடுத்திருப்பாங்க. போவே இல்லையே. எப்படி டிராவ் ஆனது நம்மளுக்கு அதாச்சும் வந்துட்டு க்ளூலெஸ்ஸா டிராவ் ஆச்சு. நம்மளுக்கு இன்னும் ஒரு விக்கெட் கூட விழல. டிராவ் ஆனது மழைனால. நம்ம ஒன்னும் டிராப் பண்ணல ஆக்சுவலி, மழைனால டிராவ் ஆச்சு. சோ இது வந்துட்டு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் வந்துட்டு ஃபேவர், இந்தியாவுக்கு தான் ஃபேவர்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இண்டிவிஜுவலா வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிலி லைக் செஷன் வைஸ் எடுத்தா ஆஸ்திரேலியா இது பண்ணிருக்காங்க, டாமினேட் பண்ணிருக்காங்கல மோஸ்ட்லி. அப்படி சொல்றது எப்படி வேணா சொல்லலாம். பட் லைக் மோர் ஆர் லெஸ் லைக் இது வந்துட்டு ஒரு டைலமா தான். லைக் இந்தியன் ஃபேன்ஸ் வில் ஃபீல் லைக் பும்ரா தான் அப்படினு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஹெட் பெர்ஃபார்மே பண்ணல. ஒரு பேட் கமின்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண அளவு கூட வந்து ஹெட் பெர்ஃபார்மே பண்ணல. அப்படி ஒரு ஓஜி பேட்ஸ்மேன் நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் வந்துட்டு ஒரு லெவல், அதாச்சும் யாரும் பண்ண முடியாத லெவல் வந்து அச்சீவ் பண்ணவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது 2 இன்னிங்ஸுமே கன்சிஸ்டன்டா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பூம்ரா தான் வந்துட்டு அஹெட் ஆஃப். அது இல்லாம எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பும்ரா கொடுத்துருக்கலாம். எனக்கு இப்ப ஏன் கொடுத்துருக்கலாம்னு தோணுதுன்னா, அப்பார்ட் ஃப்ரம் பவுலிங் ஈவன் பும்ரா பேட்டட் வெரி வெல் டு அவாய்ட் தட் ஃபாலோ ஒன். அதுதான் நானும் சொல்றேன். கிரெடிட் வந்துட்டு பூம்ராக்கு தான் அதிகம். பும்ராக்கு தான் கொடுத்திருக்கணும். பும்ராக்கு தான் கொடுத்திருக்கணும். நீங்க சிம்பிளா ஹெட் கொடுக்கலாம். அப்ப ஒரு மேட்ச் வந்து 100 அடிச்சா அவங்க தான் பெரிய ஆளா? அப்ப எல்லாமே வந்து பேட்ஸ்மேனுக்கு எடுத்து கொடுத்துட்டு போங்க. 6 விக்கெட், 3 விக்கெட், இங்க ஒரு 3 விக்கெட், அது போக ஃபாலோ ஒன் அவாய்ட் பண்ணது. ஆக்சுவலி லைக் பும்ரா இஸ் மோர் டிசர்விங் than ஹெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 6 ஃபார் எடுத்திருக்காரு. அதாச்சும் இந்தியா வந்து காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பேட்டிங்லயும் வந்துட்டு இந்தியாவை காப்பாத்தி கொடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வந்துட்டு அவர் தான் வந்து மேஜரா ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் கொடுத்துரு. ஐ மீன் எப்பவுமே அவர் தான் பிரேக் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் தான் எடுப்பாரு. எடுத்து 3 விக்கெட் அவர் தான் ஹையஸ்ட் லீடிங் டேக்கர். ஸோ டோட்டலா வந்து 9 விக்கெட் எடுத்திருக்காரு. விச் இஸ் இவர் எப்படி ஹெட் வந்துட்டு 150 ரன்ஸ் வந்துட்டு அதிகமான பேட்டிங்ல வந்து அதிக ரன்னும், அதே மாதிரி பவுலிங்ல வந்துட்டு அதிக
2 சைடும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 9 விக்கெட் வந்துட்டு அதிக விக்கெட் பும்ரா தான் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்ல இவரு, பவுலிங்ல இவரு. பட் இவரோட பவுலிங்ல கான்ட்ரிபியூஷன் பெருசா இல்ல. பட் பேட்டிங்ல வந்துட்டு இவர் சேவே பண்ணி கொடுத்திருக்காரு இந்தியாவை. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு ரொம்ப அன்ஃபேர் தான் எனக்கு தோணுது. சாரி டு சே திஸ். எனக்கும் அதான் கரெக்ட்னு தோணுது. காண்டாகுது. ஆல்சோ லைக் ஒன் மோர் திங் we want to discuss about விராட் கோலிஸ் கன்சர்னிங் ஃபார்ம். ஸோ இதுதான் விராட் கோலியோட ஸ்டாட்ஸ் 2024ல. ஸோ அவர் வந்துட்டு T20ல வந்துட்டு அவரோட ஆவரேஜ் வந்து 18, டெஸ்ட்ல வந்து 26 அண்ட் ஒடிஐல வந்துட்டு 19. இது வந்துட்டு நாம பார்த்த விராட் கோலி கிடையாது. லைக் ஆப்வியஸ்லி அவரோட என்ன சொல்றது, அவரோட இதுக்கு ஆடலைன்னு தான் சொல்லணும். So it is very disappointing to see like he has to come back from like such a horrific form தான் தோணுது. அண்ட் ஆல்சோ லைக் இன்னொன்னு லைக் விராட் கோலி மட்டும் சொல்றேன், லைக் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் எவ்வளவு, லைக் ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 11. ஈவன் பும்ரா கூட அதுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசம். இவங்க வந்துட்டு 2 சீனியர் பேட்ஸ்மேன்ஸ் இவங்களுக்கு இவ்வளோ ஆவரேஜ் இவ்வளோ டவுனா இருக்கு, ஆட மாட்டேன்றாங்கிறது வந்துட்டு லைக் இந்தியா ஏன் வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இவங்க மெயினா இவங்களோட ஃபார்ம் தான். ஏன்னா இவங்க தான் பில்லரா வந்திருக்காங்க இத்தனை வருஷமா. ஸோ அந்த பில்லரு இல்லாத மாதிரி இருக்கிறதுங்காட்டி தான் டீம் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி தே ஃபைண்ட் தேர் ஃபார்ம் இன் த நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் அண்ட் என்ன சொல்றது, they show who they are அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த 2 டெஸ்ட் மேட்சஸ்ல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஐ திங்க் லைக் மோஸ்ட் ப்ராபபிலி தே வில் கம் பேக் டு ஃபார்ம். ஏன்னா இவ்வளவு கிரிட்டிசிசத்துக்கு இடையில லைக் குட் பிளேயர்ஸ் ஆல்வேஸ் லைக் என்ன சொல்றது, லைக் இந்த மாதிரி கிரிட்டிசிசம், இந்த மாதிரி ஒரு டஃப்பான பீரியட்ல அவங்க வந்துட்டு அவங்க யாருன்னு காட்டுவாங்க. ஹோப்ஃபுல்லி தே டூ தட். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நம்ம அவிசாஸ்திரி பாய் என்ன சொல்லியிருக்காரு பத்தியா? வெறுப்பு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதாச்சும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, புள்ள பூச்சிக்கெல்லாம் சவுண்ட் விடுறாங்கன்னு தனு சொல்ற மாதிரி ஒத்துக்கிறோம் வந்துட்டு. அதாச்சும் என்னன்னா, தோனியோட கேப்டன்சி வந்துட்டு அவரோட ஸ்பேன் ஆஃப் கேப்டன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியாம தயவு செஞ்சு பேசாதீங்க. விராட் கோலி 4-5 வருஷம் கேப்டன்சி பண்ணாரு. எத்தனை ஜென்ரேஷன் வந்து கேப்டன்சி பண்ணாரு. ஸோ ஐம் நாட் கோயிங் டு, நான் வந்துட்டு தோனியோட கேப்டன்சி பெருசுன்னு சொல்றதுக்காக வந்துட்டு விராட் கோலியோட கேப்டன்சியோ ரோஹித் சர்மா கேப்டன்சி இறக்க போறது இல்லை. பிகாஸ் ஐம் நாட் கோயிங் டு டூ தட். ஏன்னா நான் வந்துட்டு அந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண போறது இல்லை. பட் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்துட்டு விராட் கோலி கேப்டன்சியா கம்பேர் பண்றதா இருக்கட்டும், ரோஹித் சர்மா கேப்டன்சி கம்பேர் பண்றதா இருக்கட்டும், ரோஹித் சர்மா விராட் கோலி. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு 4-5 வருஷம் கேப்டன்சி பண்றாங்க. 4-5 வருஷம். தோனிலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷம் 3 ஃபார்மட் டீமே கண்ட்ரோல் பண்ணாரு. இல்ல நான் சொல்றது என்னன்னா, T20ல ஒரு கேப்டன், ஐபிஎல்லயும் ஒரு கேப்டன், ஓடிஐலயும் ஒரு கேப்டன். அதான் நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து 3 ஃபார்மட்டுமே கேப்டன்சி பண்ணாரு. அண்ட் அவர் கேப்டன்சி பண்ணும்போது எந்த ஒரு ஃபார்மட்லயுமே அவரோட தப்ப அவர் எடுத்துப்பாரு. அதனாலதான் இந்த மாதிரி இவங்க கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா யாரையுமே பிளேம் பண்ண மாட்டாரு. மறந்துடுறாங்க. என்ன ஆகுதுன்னா, ரீசெண்ட் ஹிஸ்டரியை பார்த்துட்டு அவங்க பழச மறந்துடுறாங்க. இந்தியா வேர் நெவர் நம்பர் 1 டீம் டெஸ்ட் டீம் இன் லாங் டைம். தோனி கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான், கேப்டன்சி ஆனதுக்கு அப்புறம், கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் தான் சவுத் ஆப்பிரிக்கா ஹாஸ் பீன் த நம்பர் 1 டெஸ்ட் சைடு. அப்போ சரியா 6 வருஷம் தொடர்ந்து 6 வருஷம் அவங்கள பீட் பண்ணி டெஸ்ட் மேட்ச் முதல்ல இந்தியாவுக்கு, அதாவது நம்பர் 1 டெஸ்ட்ல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த ஒரே கேப்டன் தோனி. நம்பர் 1 கேட்ட ரஜினி இது வருது. சொல்லுங்க. அந்த நம்பர் 1 பொசிஷன் நாம வாங்கினதே இல்ல சரித்திரத்துல. யார் வாங்கி கொடுத்தா? தோனி தான். நிலால யாரு காடு வச்சாங்கிறதா இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் யாரு காடு வச்சாங்கிறதுல நமக்கு யாருக்குமே தேவை கிடையாது. இதெல்லாம் சொன்னா நீ தோனி கண்ணியா இல்ல தோனி ஃபேன்? அல்ல, தோனி கண்ணின்னு இல்ல. லைக் சில விஷயத்த வந்து நம்ம ஒத்துக்கவே முடியாது. லைக் இப்படி எல்லாம் வந்துட்டு ட்ரோல் பண்ணிட முடியாது. தோனி எல்லாம் ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க ட்ரோல் ஆகி போயிடுவாங்க. ஐயா சீரியஸ்லி அதாச்சும் வந்துட்டு தோனி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு எனக்கு எங்கேயுமே டிஃபெண்ட் பண்ண தேவையில்லை. I have very caring and loving fans. They will take care of everything. அப்படிதான் உண்மை. சோ இந்த மாதிரியான ஒரு ஷிட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தயவு செஞ்சு கமெண்ட்ரியில வந்துட்டு நீங்க வந்துட்டு பழைக்கிறதுக்கு வந்துட்டு நீங்க வந்து பஞ்சம் பழைக்கிறதுக்கு வந்துட்டு தோனி பேர்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்க என்ன காண்டுதான் ஆகுது. அதாச்சும் வந்துட்டு என்னன்னா, தோனியோட கேப்டன்சில வந்துட்டு அவர் என்னன்னா 2 டெஸ்ட் மேட்ச் வச்சிருக்காரு. சும்மா வந்துட்டு எடுத்து வாயில வச்சாங்களா, என்னங்கப்பா தோனி எடுத்துக்கோங்க, சும்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சும்மா கொடுத்தாங்கன்னு நினைச்சீங்களா தோனியரால?
டூ 2 டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மேட்ச் அதாவது நம்பர் ஒன்னா வராத இல்லாத டீமை கொண்டு வந்தது. ஆ, அது போக அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி விட்டது. ஆ. அது போக அந்த அந்த இதுல தான் வந்து இன்னைக்கு நீங்க ரவி அஸ்வின் சொல்லிட்டு வச்சிருக்கீங்களே, ஒரு பிளேயருக்கு ஃபீல் பண்றீங்களே, அந்த பிளேயர் ஃபீல் பண்ற அந்த பிளேயர் இத்தன வருஷம் ஒரு அதாச்சு அவரோட எரா தாண்டி 2 எராக்கு வந்து ஒரு உழைச்சிருக்காரு. இப்போ ரோஹித் சர்மாவோட எரா இன்னொரு முடிய போகுது. காமெடி சொல்றேன். இவரோட டேர்ம்ல தான் வந்துட்டு, அதாவது ரவிசாஸ்திரியோட டேர்ம்ல தான் வந்துட்டு விராட் கோலி கேப்டன் இல்லையா? சோ லைக் நம்பர் ஆஃப் லைக் மேட்சஸ் பிளேட் இன் ஆஸ்திரேலியா அண்ட் ரிசல்ட் வைஸ்ல இன்னும் யார் நம்பர் ஒன்னு நினைக்கிற நீ வின்னிங்ல? தோனி. ஆ. அந்த ஸ்டாட்ஸ் மட்டும் எனக்கு எங்க நான் கிடைச்சா நான் திருப்பி உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாங்க எங்க சேனல்ல கண்டிப்பா ஷேர் பண்றோம். See இவங்க the அதாவது முழு ஸ்டாட்ஸ் என்னன்னு தெரியாம லைக் இந்த இன்டென்சிட்டி வே ஆஃப் இன்டென்சிட்டி லைக் பார்டர் கவர்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆனது, லைக் டாமினேட் பண்ணது எல்லாமே விராட் கோலியோட கேப்டன்சில தான். ஐ கிவ் ஆல் த கிரெடிட் டு விராட் கோலி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ரெசிவான அப்ரோச் இந்தியா குட் down காம்பீட் anyone's credit. அப்படின்னா, ஏன்னா தோனியோட கேப்டன்சி ஆல்வேஸ் இட் வாஸ் லைக் டிஃபென்சிவ் மைண்ட் செட் கேப்டன்சி தான், நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஆனா ரிசல்ட் வைஸ் வரும்போது லைக் தோனி அட் த எண்ட் ஆஃப் த கரியர், லைக் அதாவது கேப்டன்ஷிப் Best கரியர்ல தான் best அவர் ரொம்ப career. மோசமா ஆச்சு. அதாவது ஒரு ஒரு இங்கிலாந்து சீரிஸ் மோசமான டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டெஸ்ட் சீரிஸ், இதுக்கு முன்னாடி வரணும் தோனி அப்படின்னா ரியலி என்ன சொல்றது, ரொம்ப நல்ல கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. அந்த 2 சீரீஸ்லயும் இன்டரிம் கோச்சா வந்தது யாருன்னு நினைக்கிறேன்? தலைவர் தான். தம்பி உன்னை ஹெட் கோச்சா போட்டாங்க இங்கிலாந்து சீரீஸ்ல, அதை நம்ம தோத்துட்டோம். 3-0 4-0 தோத்தோம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போகும்போது அவர் தான் இருந்தாரு. எல்லாம் கூடயே வந்து பண்ணிட்டு முதுகுல குத்துவாங்க. அதான் ஐ ஹவ் சீன் டோனி எரா. டோனி எரால 2 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கா தம்பி அப்படின்னு நான் கேட்கட்டுமா? எந்த எராலையாச்சு? ஸோ சி டோனி சாதிச்சதை வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு டாக்டிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சு சாதிக்கிறாங்க. இப்பதான் ஒரு T20 வேர்ல்டு கப் எடுத்திருக்கோம். இன்னும் டெஸ்ட் மேட்ச் வரல, இன்னும் வேர்ல்டு கப் வரல. அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு இல்ல டெஸ்ட் இந்தியாவுக்கு. மேட்ச்லாம் வாங்கியாச்சு கோலி அதுதான் நான் சொல்றேன். அதுதான் வந்துட்டு இன்னும் ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். சாம்பியன்ஷிப் வாங்கணும், அது மட்டும் மிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளவு இல்ல கஷ்டப்படுறோம். நாம அப்படியெல்லாம் அங்க பாரு, இல்ல இல்ல இவங்க அதை கம்பேர் இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் ஹேமந்த், லைக் இவங்க பேசுறாங்காட்டி நம்ம வந்துட்டு விராட் கோலியோ இல்ல தோனியோ இல்ல அந்த ரோஹித் ரோஹித் சர்மா சர்மா கேப்டன்ஷிப்போ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஏன்னா பிளேயர்ஸ் வந்துட்டு அதை பண்ண மாட்டாங்க. சோ நம்ம இவங்க வந்துட்டு தோனியோட கேப்டன்ஷிப் தப்பா பேசும்போது ஐ வில் டிஃபெண்ட் தோனி பை ஷோயிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் தோனி. ஆனா அதுக்காண்டி வந்துட்டு கம்பேர் பண்ணி விராட் கோலி என்ன பெரிய கேப்டனா, ரோஹித் அதுதான் சர்மா நான் சொல்ல மாட்டேன். கேப்டனா நம்ம அப்படி பேசினா அது தப்பு. அப்படி பேசக்கூடாது. ஏன்னா வந்துட்டு எப்படி டோனியோட பசங்க தானே விராட் கோலி ரோஹித் சர்மாவும். அதை தெரிஞ்சுக்காம அதுதான் வந்துட்டு அதுதான் யார் வந்து ரோஹித் சர்மா ஃபார்ம் இல்ல நீ பண்ணது இப்போ யார் அது வந்து சொன்னீங்கல்ல, இன்னும் அதுக்கப்புறம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் அதுக்குள்ள போக வேணாம். கரெக்ட் அது தான். நான் இம்பார்ட்டன்டும் கிடையாது. பட் ஆனா நம்ம இவருக்கு என்ன சொல்லிடுவோம். அவங்களோட ஒரு டைம் பாஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய நம்மளோட லெஜெண்ட வந்து நம்ம ஒரு ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் அப்போ ஏதோ ஒரு கமெண்ட்ரிக்காக வந்துட்டு நம்மளோட லெஜெண்ட் பிளேயர் வந்து நம்ம எப்படி கேவலப்படுத்தலாம்? அது கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல அது? ஹவு கேன் டு தட்? இந்தியாக்காக அவர் எவ்வளவு பெரிய ஒரு இது பண்ணிருக்காரு. அவரோட ஸ்லாட்டை வந்து விராட் கோலி விட்டு கொடுத்திருக்காரு ஒன் டவுன். அவர் ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு கேவலமான பிளேயரை வந்துட்டு ஒரு லெஜெண்டரியான ஒரு பிளேயரா உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு ரிட்டையர் ஆன அஸ்வினுக்கு நம்ம ஃபீல் பண்றோம். அன்னைக்கே வந்து அஸ்வினி ஜடேஜா காம்பினேஷன் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற ஓஜி ஸ்குவாட்ல வந்துட்டு 5 பேர்ல வந்துட்டு 4 பேர் உருவாக்குனது டோனி. அதே நான் தான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வரல. பட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரும்போது என்ன, ஃபேன்ஸுக்கு வந்துட்டு டோன்ட் பி a பிளேயர் எஃப்சி, லைக் ஐ மீன் பிளேயருக்காண்டி நீங்க வந்துட்டு ஒரு இதை பேசக்கூடாது. இப்ப நாங்க தோனியை பத்தி நாங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு காரணம், நாங்க வந்து தோனி ஃபேன்ஸுங்கிறத மீறி லைக் வாட் இஸ் த ட்ரூ ஸ்டாட்ஸ் அது வந்து என்னன்னு நம்ம சொல்லணும். இவங்க பண்ணிட்டு சொல்றங்காட்டி லைக் மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுது. அதனால தான் நாங்க பேசுறோம். அதே மாதிரி லைக் ஆஸ் அன் இந்தியன் ஃபேன் வந்துட்டு நம்ம வந்துட்டு டீமை தான் சப்போர்ட் பண்ணி பேசணுமே தவிர லைக் பிளேயர்ஸ் பத்தி நம்ம இந்த பிளேயர் பேச அந்த பிளேயர் பேசுங்க பேசவே கூடாது. லைக் எண்ட் ஆஃப் த டே இந்தியா ஜெயிக்கிறதா தோக்குறது, அதுதான் இம்பார்ட்டன்ட். யாரு பெருசு யாரு சிறுசுங்கிறதெல்லாம் இப்ப மேட்டரே கிடையாது. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. லைக் ஆல்சோ அதுதான் எனக்கு எனக்கு ஒரே ஒரு எனக்கு விஷயம் எனக்கு வந்துட்டு இந்த 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 பிக்சர் வந்து நான் உடன்பட மாட்டேன். லைக் ஆப்வியஸ்லி லைக் தே ஹேவ் டு செலிப்ரேட். ஏன்னா செலிப்ரேட் நம்ம வந்துட்டு அதாவது லைக் சம்திங் பாசிட்டிவ் இஸ் லைக் நத்திங் இஸ் கோயிங் ரைட் ஃபார் யூ, சம்திங் லிட்டில் பிட் பாசிட்டிவ் இருந்தாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணி அந்த மாறலா நம்ம நம்ம வந்துட்டு அது உள்ள வந்துட்டு பேசி அது சந்தோஷப்படும் போதுதான் உள்ள இருக்கிற டீம் அந்த 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 டீம் இருக்கிற அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் அப்ரோச் வரும்போது தான் இட் ஷோட் இந்த பவுலிங், லைக் இந்தியன் பவுலிங் வந்துட்டு 7 விக்கெட் எடுத்த போது ஆப்வியஸ்லி இந்த செலிப்ரேஷன் இந்த இதுதான் அட்மாஸ்பியர் சேஞ்ச் பண்ணி லைக் தே வில் மூவ் தம் டுவர்ட்ஸ் பாசிட்டிவா மூவ் பண்ண முடியும் வைக்கும்னு தோணுது. பட் தோனி வந்துட்டு தோனியோட மைண்ட் செட் டிஃப்ரெண்ட். அவர் வந்துட்டு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா லைக்
அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2009 சிபி சீரிஸ் நம்ம ஜெயிக்கும் போது டோன்ட் செலிப்ரேட் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, அதாவது நாம இது வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டா நம்ம ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சோம்னு நினைச்சிருவாங்க. பட் திஸ் இஸ் கோன் ஹேப்பன் ஒன் அகைன் அண்ட் அகைன் ஃபார் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு என்ன சொல்றது, அவங்க பழகணும், நம்ம தோக்கறதுக்கு பழகணும், நம்ம இது வந்து ஃப்ளூக்ல ஜெயிச்சோம்னு அவங்க நினைக்க கூடாது. ஸோ டோன்ட் செலிப்ரேட் இட் லைக் வின், லைக் ஷோ தம். அதனால அந்த மைண்ட் செட், தோனியோட மைண்ட் செட் அப்படி. ஸோ அது டிஃபரெண்ட். இது வந்துட்டு இதுவும் தப்பு கிடையாது, என்னோட மைண்ட் அப்படி, இதுவும் தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்போ இந்த ஒரு இமேஜ் வந்து நான் தப்பாவும் சொல்லல, ரைட்டாவும் சொல்லல. 2011 இப்போ இந்த ஃபாலோ ஆன் செலிப்ரேட் பண்றது கூட அந்த பெரிய விஷயமா நான் ஏன் சொல்றேன்னா, 2011க்கு அப்புறம் நம்ம ஒரு வாட்டி கூட வந்துட்டு ஃபாலோ ஆன் ஆகல. 13 இயர்ஸா வந்துட்டு, ஆமா 13 இயர்ஸா நம்ம ஃபாலோ ஆன் இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது. இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, 2011க்கு அப்புறம் எந்த டீமுமே 0 ஃபாலோ ஆன் இல்ல. ஈவன் ஆஸ்திரேலியா ஹேஸ் 1 ஃபாலோ ஆன். ஒரு ஃபாலோ ஆன் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா. அப்படின்னு டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த டீம் எல்லாம். அதாச்சு எந்த டீமுமே 2011க்கு அப்புறம் ஃபாலோ ஆன் பண்ணாமலாம் இல்ல. 2011க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோ ஆனாச்சும் பண்ணிருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ் ஆஸ்திரேலியா. ஃபாலோ ஆனே பண்ணாத ஒரே டீம் நம்ம இந்தியா மட்டும்தான். ஸோ தி திங் இஸ், இவென்ச்சுவலி நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் தான். அண்ட் இந்த ஃபாலோ ஆன் வந்துட்டு எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம், இதை நான் ஏன் வந்து கம்பேரிசனா பார்க்க கூடாது, இந்த மாதிரியான மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னா, இதெல்லாம் வந்துட்டு சும்மா வந்து கம்பேர் பண்றாங்க. அது ஓடியே, இது டெஸ்ட், அந்த இதுவே வேற, இந்த இதுவே வேற, அது வேற மைண்ட் செட், இது வேற மைண்ட் செட், அது வேற யாரா கூட. ஆமா. அண்ட் இந்த மைண்ட் செட்ல வந்துட்டு எதுக்காக அந்த மாதிரியான செலிப்ரேஷன்னா, இது நம்ம ஒரு இது வந்துட்டு நம்மளோட இதுவே கிடையாது, நம்ம லிஸ்ட்லயே இல்ல, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையடான்னு கவுண்டமணி சொல்ற மாதிரி எங்கேயோ இருந்த விஷயத்த வந்து நம்ம எங்கேயோ எடுத்துனதுனால தான் இந்த செலிப்ரேஷன் தவிர இதெல்லாம் வந்துட்டு விஷயமே கிடையாது. இந்த விஷயத்துக்கு நான் வரேன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மிஸ்டர் பேட் கமின்ஸ் கடந்த 2018 இருந்து பாரத் கவாஸ்கர் ட்ரோஃபி நாங்களே தூசி தொடச்சு வச்சிருக்கோம். ஸோ நாங்க ஃபாலோ ஆன் செலிப்ரேட் பண்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் we have something, லைக் எங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கு டு லைக் ரீடைன் தட் கப். அட்லீஸ்ட் இந்த ஒரு வாட்டியே ஜெயிச்சு காமிங்களேன். ஆல்சோ the series is still in a draw position, 1-1ல தான் இருக்கும். பெருசா ஒண்ணும் தம்பி, இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் தெரிஞ்சு போயிடும். பட் லைக் தோத்தா இட்ஸ் ஓகே, லைக் நாங்க 4 வாட்டி ஜெயிச்சிட்டோம், ஒரு வாட்டி தோக்கர் ஒண்ணும் எது கிடையாது அப்படின்னு நாங்க போயிடுவோம். பட் ஆனா ஜெயிச்சா அது உங்களுக்கு தான், அது நாங்க ஃப்ளூக்குன்னு சொல்லிட்டு போயிடும், அவ்வளவுதான். I think like today like ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். Like we spoke about lot of stuff around this third test, and once again thank you for watching. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு எங்க கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் இட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல ஏதாவது வந்துட்டு எங்களை கேவலமாக திட்டி போடுங்க. ஸோ தட் something if we do wrongly, like we will know like என்ன தப்பா பண்ணிருக்கோம்ட்டு. So thank you for watching. Until next video, bye from again. Yeah guys, hope you all like the video today. நீங்க எல்லாம் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா இது 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒன்னு அஸ்வின் அண்ணா பத்தி, தென் நம்ம தேர்ட் டெஸ்ட் பத்தி பேசணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்ட். அண்ட் ஹோப் சீக்கிரமா வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அஸ்வின் அவரோட அவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நாங்க ஒரு தனியான ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பிகாஸ் இந்த 3 minutes பத்தாது, அவரை பத்தி கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு எலாபரேட்டா ஒரு வீடியோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு 4th டெஸ்ட் அண்ட் விச் இஸ் அக்கரிங் இன் எம்சிஜி மெல்பர்ன். நம்ம பெரிய கிரவுண்ட், ஆஸ்திரேலியாவோட பெரிய கிரவுண்ட் அண்ட் ஃபேமஸான கிரவுண்ட் நடக்க போற மேட்ச். அதை பத்தின ஒரு ப்ரிவியூவும் இருக்கும், ஹோப் ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கிடைச்சாலோ இல்லை வேற ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் let us know in the comment. And thanks for watching and thanks for supporting us. Keep supporting us. Love cricket பசங்க. Bye. Thank you.